வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலை முடிந்தவுடன் ஜனதா ஆட்சி வந்தவுடன் வழக்குகள் இந்திரா காந்தி மீது தொடுக்கப்பட்டன. மத்திய அரசால் சரண் சிங் தீவிரமாக இருந்தார். சஞ்சய் காந்தி மீதும் வழக்குகள் போடப்பட்டன. கடந்த பதிவில் இதை குறித்தான போராட்டங்கள், கர்நாட் பிளேஸில் இருந்த போராட்டங்களை பற்றியெல்லாம் பதிவு செய்திருந்தேன். இந்த சூழலில் சிபிஐ என்று நினைக்கின்றேன், அக்டோபர் 3ஆம் தேதி 1977 இந்திரா காந்தி கைது செய்யப்பட்டார். அவர் தங்கியிருந்த வீடு பார்லிமெண்ட் ஹவுஸ் பக்கத்தில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தின் பின்புறம் உள்ள வெல்லிங்டன் கிரசன்ட். அப்போது நிர்மலா தேஷ்பாண்டே அவரோடு இருந்தது உண்டு. அவர் ஒரு சர்வோதய தலைவர். நிர்மலா தேஷ்பாண்டே ஒரு முக்கியமான நபராக இந்திரா காந்திக்கு எப்போதும் தோழமையோடு நட்போடு இருந்தார். இவ்வாறு இருக்கும் பொழுது எந்த வாரண்ட் இல்லாமல் கைது செய்யப்பட்டார். அப்போது அங்கே வெல்லிங்டன் கிரசன்ட்டில் மேனகா காந்தி, அதாவது இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் காந்தியுடைய மனைவி, எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு இந்திரா காந்தி கைது செய்ய போகிறார்கள், போராட்டங்கள் நடத்துங்கள், அமைதியான போராட்டங்கள் நடத்துங்கள் என்று எல்லாருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் SA டாங்கே இதை கடுமையாக கண்டித்தார். இப்படியான நிலையில் இருக்கும் பொழுது KC பந்த், அதாவது இன்றைக்கு பாஜக தோழமையோடு இருந்தார், வாஜ்பாய்க்கு நெருக்கமாக பிற்காலத்தில் இருந்தார். அவர் நாடு முழுவதும் போராட்டங்கள் என்ன நடக்கின்றன என்ற நிலைப்பாட்டில் அந்த ஏற்பாடுகளை கவனித்தார். இதெல்லாம் நினைவில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பிரம்மானந்த ரெட்டியும் OP சவானும் C சுப்பிரமணியமும் மாறுபட்ட நிலையில் இந்திரா காந்திக்கு எதிர்வினையாக இருந்தார்கள். OP சவான் ஒரு முக்கியமான தலைவர் நேரு காலத்திலிருந்து. அதே போல் ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி என்று நந்தினி சத்பதியோடு தனியாக போய்விட்டார். மற்றும் பிரம்மானந்த ரெட்டி உள்துறை அமைச்சராக இருந்தார். அவரும் இந்திரா காந்திக்கு OP சபானோடு சேர்ந்து அவரும் அன்றைக்கு இருந்தார். இப்படியான நிலையில் கைது செய்யப்பட்டார். இந்த கைதிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று OP சபானும் பிரம்மானந்த ரெட்டியும் தெரிவித்தது உண்டு. C சுப்பிரமணியம் சா கமிஷனில் இந்திரா காந்திக்கு எதிராக ரிசர்வ் பேங்க் கவர்னர் பூரி எப்படி நியமிக்கப்பட்டார், எனக்கே தெரியாமல் நிதியமைச்சர், எனக்கு கீழே பிரணாப் முகர்ஜி நிதித்துறை ராஜாங்க அமைச்சர், MOS மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் இருந்தார். இப்படியான நிலையில் பூரி என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்திரா காந்தி தான் நியமித்தார் என்று அந்த கருத்தை சொன்னார். ஒருவேளை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் C சுப்பிரமணியத்தை அழைத்த போது அவரை எல்லாரும் பேச விடாமல் தடுத்து உட்கார வைத்தார்கள். நீ இந்திரா காந்திக்கு விரோதி, துரோகி என்று C சுப்பிரமணியத்தை சொன்னது உண்டு. அதிலிருந்து C சுப்பிரமணிய அரசியல் வாழ்வு முடிந்தாலும் பிற்காலத்தில் அவர் இந்திரா காந்தியோட தொடர்பில் இருந்தார். பிறகு மகாராஷ்டிரா கவர்னர் ஆனதெல்லாம் வேறு விஷயம். அந்த C சுப்பிரமணியன் தான் சிதம்பரத்துக்கு மென்டார். அப்படி காமராஜருக்கு எதிராளியாக C சுப்பிரமணியன் இருந்தது உண்டு. தமிழ்நாடு முதலமைச்சராக தேர்தல் நடந்தது. காமராஜருக்கு எதிராகவே C சுப்பிரமணியம் போட்டியிட்டார். பக்தவச்சலம் அந்த அவருடைய வேட்பு மனுவை முன்மொழிந்தார். இந்த இருவரையும் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் காமராஜர். C சுப்பிரமணியம் தன்னுடைய முன்னேற்றம் எப்படியோ சிதம்பரம் மாதிரி இருப்பார். தனக்காங்கே ஒரு முக்கியத்துவம் இருந்தால் அதில் ஆர்வம் காட்டுவார். முக்கியத்துவம் இல்லை என்றால் தள்ளி போய்விடுவார். எப்படி சிதம்பரம் தேர்தலில் தோத்தால் கருப்பு கோட்டு போட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்து விடுவாரோ, காங்கிரஸ் ஜெயித்தால் மந்திரியாகி விடுவார். இதுபோல தான் C சுப்பிரமணியம் இருந்தார். அந்த AICC கூட்டத்தில் கடுமையாக C சுப்பிரமணியத்தை கண்டித்து அவர் பேசவே முடியாமல் அமர்ந்ததெல்லாம் உண்டு. நான் கண்ணாலேயே பார்த்தது உண்டு. நான் AICC உறுப்பினர் அல்ல, வெளியே இருந்தேன், அந்த அரங்கத்தின் வெளியே இருந்தேன். நெடுமாறன் சொன்னார் இதெல்லாம். நெடுமாறன் தான் கடுமையாக இந்திரா காந்தியை, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்திரா காந்தி, உங்கள் அரசியலுக்கு முகம் கொடுத்த இந்திரா காந்தி, காமராஜர் போன்றவர்களை எதிர்த்து நீ இதுவரைக்கும் அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்களாம் பேசவே கூடாதுன்னு தமிழ்நாட்டு சார்பில் அன்றைக்கி எல்லோரும் இருக்கிறாங்க. AICC செஷன்
இந்திரா காந்தி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி முதல்ல கோஷம் போட்டது பழநெடுமாறன் தான். இன்றைக்கு அந்த பழநெடுமாறன் காங்கிரஸுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அதை குறித்த ஆவணங்கள் அதில் இருக்குது, நாங்கள் காட்டுறேன். ஒரு மாலை பொழுது 3 மணிக்கு இந்த கைதி நடந்தது. வெல்லிங்டன் கிரசண்ட். முன்னாள் பிரதமருக்கு போதிய அந்த வீட்டு வசதிக்கான ஒரு சூழல் இல்லாத நிலையில் ஒரு சிறு வீட்டை அன்றைக்கு ஏற்பாடு செய்து அவருக்கு ஒதுக்கினார்கள். இந்திரா காந்தியோடு சஞ்சய் காந்தி, மேனகா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியாலாம் அன்றைக்கி இருந்தாங்க. இவங்களை கைது செஞ்சுட்டு டெல்லியை விட்டு ஹரியானா எல்லையை தாண்டும்போது இந்திரா காந்தி வந்து என்னையை டெல்லி சிறையில் தானே அடைக்கணும், ஹரியானாவுக்கு எதுக்கு கொண்டு போகிறீங்க என்று அந்த போலீஸ் வாகனத்தில் இறங்கி அங்கே தர்ணா செய்தார் இந்திரா காந்தி. பக்கத்தில் ஒரு பாலம் இருந்தது, பாலத்தில் உட்கார்ந்து தர்ணா செய்த நினைவுகள்லாம் உண்டு. அப்புறம் ஏஐசிசி செஷன் நடந்தது. அப்போது கேபி உன்னிகிருஷ்ணன் என்மேல் அன்பாக இருப்பார், சென்னைக்கு வந்தால் அவரோடு இருப்பேன். அவர் பிற்காலத்தில் காங்கிரஸ் எஸ்ஸுக்கு பிரிந்து சென்றார், காங்கிரஸ் ஐயிலிருந்து. அவர் ஏஐசிசியில் பேசும்போது ஜனதா மொராஜியுடைய அமைச்சரவையில் இருப்பவர்களை ஃபோர்பன் என்றார். ஃபோர்பன் என்றால் the monarchy who refused to learn lesson in the history. தவறுகள் நடந்து திருத்திக் கொள்ளாத ஒரு மன்னராட்சி என்பார்கள் வரலாற்றில். அது மாதிரி ஒரு கருத்தை அவர் அன்றைக்கு வெளியிடும்போது எல்லாரும் அந்த கருத்து புது கருத்தாக இருக்கின்றது என்று பாராட்டியதெல்லாம் உண்டு கேபி உன்னிகிருஷ்ணனை. இந்த சூழலில் ஏஆர் ஆண்டுலே, பகவத்ஜா ஆசாத், வஸ்து சாத்தே, பிபி மௌரியா, ஏபி சர்மா, பூட்டா சிங், கல்பனாத் ராய், இவர் பாரதி விழாவுக்குள்ள எட்டயபுரத்துக்கு வந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டுலே அவர் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர், அவர் வீட்டில் உட்கார்ந்து பேசும்போது கடுமையாக இதை இந்திரா காந்தி கைதியை நம்ம வன்மையாக கண்டித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதே மாதிரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் காந்தி, அவரோடு பயணித்தவர் குலாம் நபி ஆசாத், அவரும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் போராட்டங்களை நாடு முழுவதும் நடத்தினார்கள். அப்போது பிரியரஞ்சன் தாஸ் முன்சி முக்கியமான பணியாற்றியது உண்டு மேற்கு வங்கத்தில். தமிழ்நாட்டில் தங்கபாலு, இன்றைக்கு இருக்கிற தங்கபாலு தான் அன்றைக்கிலே. அதே மாதிரி குடந்தை ராமலிங்கம், அதே மாதிரி என்எஸ்யூஐ சுல்தானா ரசீதான்னு ஒரு நான் என்எஸ்யூயில் இருந்தேன் மாணவர் அமைப்பில். அப்போ சந்திரபாபு நாயுடு யூத் காங்கிரஸில் இருந்தார், ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கார். அவரும் ஆர்ப்பாட்டம் ஹைதராபாத்தில் நடத்தினார். அவரும் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி. என்எஸ்யூவில் நாங்கள் எல்லா இடத்துலையும் போராடினோம். அந்த கட்டத்தில் தமிழ்நாட்டில் வீக்காக தான் இருந்தது அன்றைக்கி. பெருசாக அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். போராட்டங்கள் பெரிய அளவில் இல்லை. கருப்பையா மூப்பனார் வந்து இருந்தார். நெடுமாறன் வந்து மதுரையில் பெரிய ஊர்வலத்தை நடத்தி அது மறுநாள் செய்தியாக வந்தது இந்திரா காந்தி கைதி. இப்படியான நிலையில் கைது செய்து ஹரியானாவுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று போராட்டங்கள் நடந்தன. இந்த போராட்டத்தின் கட்டத்திலே காங்கிரஸ் மேலும் இரண்டாக பிரியக்கூடிய நிலைக்கு வந்தது. அதாவது ஒய்பி சவான், பிரம்மானந்த ரெட்டி, இவங்க முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள். இன்றைக்கி சரத்பவார் இருக்காரே, அவரை வளர்த்து விட்டவரே இந்த ஒய்பி சவான் தான். இஸ் த மென்டார் ஆஃப் சரத்பவார். ஒய்பி சவான் நேரு காலத்துடைய தலைவர், மகாராஷ்டிரா மராத்தா தலைவர். அவர் சரத்பவாரை மாணவர் காங்கிரஸ்லேருந்து கொண்டு வந்தவர் இந்த ஒய்பி சவான். இப்படியா இருக்கும்போது ஒய்பி சவானும் பிரம்மானந்த ரெட்டி தனி காங்கிரஸ் ஒன்று அமைச்சு இந்திரா காந்திக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது, ராஜினாமா பண்ணணும், அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏற்கனவே கட்சி பால்பட்டு போச்சு என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அப்படி வைக்கும்போது இந்திரா காந்தி கைதியை பற்றி அவர் கண்டுக்கிடலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனைகள், சிக்கல் அதிகமாகின்றது. இந்த நிலையில் உட்கார்ந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது கனிகாந்த் சௌத்ரி, பிரணாப் முகர்ஜி, அஜித்குமார் பாஞ்சா, இவங்கெல்லாம் மேற்கு வங்கத்தை சார்ந்தவங்க. அதே மாதிரி நான் சொன்னேனே சர்மா, கமலபாய் திரிபாதி, இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த ஒய்பி சவானையும் பிரம்மானந்த ரெட்டியும் எதுக்கணும் அங்கிற முடிவுக்கு வந்து இந்திரா காந்தி இல்லைன்னா காங்கிரஸ் இருக்காது, அவங்க தான் பேரமௌண்ட் அதுக்கான முக்கியமான ஒரு தலகர்த்தராக இருப்பார், அவர் இல்லாமல் காங்கிரஸ் நடத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்து அன்றைக்கு கூட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நள்ளிரவு வரைக்கும் நடந்ததெல்லாம் உண்டு டெல்லியில். அப்போ ஜனதா ஆட்சி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஜனதாவிலையும் பிளவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த மாதிரி சூழ்நிலையில்
சரண் சிங் தனி வழியில் போனார். ஜெகஜீவன் ராம் சிஎஃப்டி காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி தனி வழியில் போனாங்க. இந்த நிலையில் காங்கிரஸ் எஸ்ன்னு பிரிஞ்சாங்க. இப்போது கேரளா சீஃப் மினிஸ்டர் இருக்கல ஏகே ஆண்டோனி, அவர் இன்னொருத்தர் சரத் சந்திர சின்ஹா, இவங்கெல்லாம் காங்கிரஸ் எஸ்ன்னு போனாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கலைக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க. பட்டேலும் தேவராஜ அரசுக்கும் பிரச்சனை. அப்புறம் ஜனதா கூட சேர்ந்துட்டு பட்டேல் மந்திரி சபை அமைச்சார். தேவராஜ அரசு கலைக்கப்பட்டது. தேவராஜ அரசு முதல்ல இந்திரா காந்திக்கு சம்பந்தம் இல்லாமல் காங்கிரஸ் யூ என்ற ஒரு ஆட்சியை கர்நாடகத்தில் அமைத்தார். எமர்ஜென்சி முடிஞ்சு இந்திரா காந்தி தோற்ற பிறகு காங்கிரஸ் அரசாங்கங்கள் ராஜஸ்தானில், அதே மாதிரி ஜெயில் தலைமையில் இருந்த பஞ்சாபில், ஹரியானாவில், இப்படி பல்வேறு உத்தரப்பிரதேசத்தில் எல்லா மாநிலங்களும் கலைச்சாச்சு. ஆனால் கர்நாடகத்தில் மட்டும் தேவராஜர்ஸுடைய காங்கிரஸ் தனியாக இயங்குவதாக சொல்லி அந்த அரசாங்கம் மட்டும்தான் தப்பிச்சது. காங்கிரஸ் அரசாங்கம் மொராஜி பிள்ளை. இப்படி இருக்கும்போது தேவராஜ் அரசும் கலைக்கப்பட்டது. பட்டேல் கேஹெச் பட்டேல் அவர் காவேரி பிரச்சனையில் கலைஞரும் அவரெல்லாம் பேசுனது உண்டு. கர்நாடக சூழல் கலைச்சிட்டாங்க. பிறகும் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் ஏஐசிசி, அதாவது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கையில் பணமே கிடையாது. அவ்வளவும் ஃபண்ட் பண்ணது ரஜினி பட்டேல் என்று மகாராஷ்டிராவில் தான் நாடு முழுவதும் சென்று முக்கியமானவங்கள்ட்ட திரட்டிட்டு வந்து கொடுத்தாரு. தேவராஜர்ஸ் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்படித்தான் அன்றைக்கி மாநாடுகள் இதெல்லாம் நடந்தது. நான் போயிருக்கேன் அக்பர் ரோடு ஆஃபீஸுக்கு, காங்கிரஸுக்கு. இன்றைக்கெல்லாம் பலருக்கு காங்கிரஸ் ஆஃபீஸ் அக்பர் ரோடு ஆஃபீஸுக்கெல்லாம் நீ வந்து அப்படி வர்றாப்புல இருந்தால் சிதம்பரம் வந்திருப்பாப்புல. இன்றைக்கி யாரும் எனக்கு தெரிஞ்சாப்புல யாருமே இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கல. அக்பர் ரோடு ஆஃபீஸில் டெல்லியிலலாம் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் ஹாட் வாட்டர் வரும், ஒன்று ஒரு கூல் வாட்டர் வரும். அந்த இது கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ரிப்பேர் ஆகி 3 மாதம் ஆச்சு. அது ரிப்பேர் பண்ணுறது கூட கையில் காசு இல்லாத நிலை. பிறகு புது கண்டெய்னர் வந்து தேவராஜர்ஸ் வாங்கி போட்டார். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு தெரியாது. காங்கிரஸுக்கு அப்படி நிலை இருந்தது, இப்படியான நிலை இருந்தது. இப்படி தான் அன்றைக்கு கால ஓட்டத்தில் நடந்து கொண்டிருந்தன. சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.